ஹலோ மக்களே! நான் உங்க திவ்ய பாரதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம். வழக்கம் போல இன்னைக்கும் எடிட் இல்லாம பேச போறேன். நடுவுல ஏதாச்சும் வளருனா மன்னிச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா எடிட் பண்ண போறதில்ல. சரி, ஓகே. நான் ஒரு சில விஷயங்கள சொல்றேன். அந்த விஷயங்கள் உங்கள் லைஃபோட ரிலேட் ஆனுச்சுன்னா, நீங்க கண்டிப்பா ரொம்ப லக்கியான பெர்சன் தான். மேபி இத தவிர்த்து இன்னும் கூட நெறைய நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்திருக்கலாம். அது எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா, நான் ஒரு சில விஷயங்கள் கற்பனைகளா சொல்றேன். அந்த விஷயங்கள் உங்க லைஃபோட ஒர்க் ஆகுது அப்படின்றப்போ, நீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே? சரி. இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, கிரீன் ஃபாரஸ்ட். ஒருத்தவங்களோட லைஃப்ல கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்றது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல காதலனா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், இல்ல நண்பனா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல ஒய்ஃபா இருக்கலாம். இப்ப நான் சொல்லப் போறது இந்த வீடியோ ஃபுல்லாவே லேடீஸ்க்காக. ஓகே. மேபி இது உங்க காதலனுக்காக இருக்கலாம், இல்ல உங்க கணவனுக்காக இருக்கலாம். ஓகேவா? நான் கற்பனையா ஒரு சில விஷயங்கள சொல்றேன். அது உங்க லைஃப் கூட பொருந்துதா அப்படின்னு பாருங்க. நம்ப மனமுடைஞ்சு போயிருப்போம். அப்போ ஒரு சிலர நம்ம காயப்படுத்துவோம். அது நம்ம காதலனோ, இல்ல கணவனையோ காயப்படுத்துறப்போ, அவங்க செய்வாங்க, அழுவாங்க. ஆம்பள பசங்க அழுவக்கூடாதுன்ற இந்த ஸ்டீரியோடைப்லாம் பிரேக் பண்ணிட்டு அவங்க அழுவாங்க. நம்ப தலை மேல தலை சாய்ஞ்சு, இல்ல நம்ம தோள் மேல தோள் சாய்ஞ்சு, இல்ல அருகில் இல்ல தொலைவுல இருக்காங்கன்னா, அந்த செல்பேசியில அவங்க அழுகிற குரல் கேட்கும். எதுக்கு? நம்ப ஏதாவது ஒரு சீண்டல் பண்ணி நம்ப அழுவ வச்சிருப்போம். ஆம்பள பசங்க அழுவ மாட்டாங்கன்றத தாண்டி நமக்காக அவங்க அழுவாங்க. பீரியட்ஸ் பெயின்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம். அந்த டைம்ல நம்மளோட உள்ளாடைகள கூட துவைச்சு குடுக்குற அளவுக்கு ஓகேவா இருப்பாங்க. ஏன்? எப்பவுமே எப்போ பார்த்தாலும் பெண்கள் தான் ஆண்களுக்கு துவைச்சு குடுக்கணுமா? துணிய துவைக்கணுமா? ஏன் பெண்களுக்கு ஆண்கள் துவைக்க மாட்டாங்களா? அதையும் தாண்டி நெறைய பேர் துவைக்கிறாங்க இல்லையா? அதுல என்ன இருக்குன்னு நெனைக்கிறீங்க? காதல். ஏன் இந்த துணிய நான் துவைச்சா என்ன? இதுல என்ன இருக்கு? அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதனால தான் இது ஒரு உள்ளாடை. இத நான் தொடக்கூட மாட்டேன் அப்படின்றது போயி, உள்ளாடைகள் அப்படின்ற வார்த்தைகள் ஜஸ்ட் இன்னர்ஸ் அப்படின்ற விஷயமே ஒரு பையனுக்கு அந்த பையன்கிட்ட அந்த வார்த்தையே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறத தாண்டி, அந்த ஹஸ்பண்டோ இல்ல காதலனோ அந்த விஷயம் அத அந்த அளவுக்குலாம் பெருசா எடுத்துட்டு போகாம அத துவைச்சு தராங்கல்ல அது. சொந்த பந்தம்லாம் ம் வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க. அந்த டைம்ல இவங்களும் நம்ம கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. போய் சொகுசா ம் எல்லாரும் இருக்காங்க சொந்தக்காரங்க அப்படின்ட்டு தானும் சொகுசா போய் உட்காந்துக்கிட்டு எல்லார் முன்னாடி பந்தா பண்ணாம தன்னோட மனைவிக்காகவோ, இல்ல மேபி காதலியா கூட இருக்கலாம். அவங்க மேபி மாமா பையனா கூட இருக்கலாம். இந்த மாரி இருக்குல்ல. அந்த மாரி சூழ்நிலையில அவங்களுக்காக போய் அவங்க சமைக்கும்போது ஹெல்ப் பண்றது இருக்குல்ல. இது எவ்வளோ பெரிய ஹாப்பியான விஷயம். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ குடுக்கும். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு அது எவ்வளோ ஹாப்பினஸ குடுக்கும். அடுத்தது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப மாடர்ன்லாம் நான் எதுவுமே சொல்ல வரல. ரொம்ப மாடர்னா போடுறதோ அவங்கவங்க விருப்பம். ஜீன்ஸ் பேண்ட், டீ ஷர்ட் அந்த மாரி போடுறப்போ கூட, "எதுக்கு இந்த மாரிலாம் ட்ரெஸ் பண்ற?" அப்படின்ட்டு போயிட்டு ஒரு வன்மத்த கக்காம, "இந்த உடையும் உனக்கு அழகாவே இருக்கு. எல்லா உடைகளும் உனக்கு அழகாவே இருக்கு." அப்படின்னு சொல்ற ஆண் கிடைச்சா அது அற்புதம்ல. ஒரு கூட்ட நெரிசல்ல போகும்போது, யாராவது நம்மள இடிக்கிற மாரி வந்தா, அப்படியே நம்மள இந்த பக்கம் வர வச்சுட்டு, அவங்க இந்த பக்கம் நம்ம கைய பிடிச்சுக்கிட்டு போவாங்கல்ல. இல்ல ஒரு ரோட கிராஸ் பண்ணும்போது கூட, நான் தான் ரோட்டோட அந்த பக்கம் நடந்து போவேன். நீ எப்பவுமே எனக்கு சேஃபான அந்தாண்ட சைட்ல தான் நீ நடந்து போகணும். அப்படின்ற மாரி ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. இது ரொம்ப அழகா இருக்கும்ல. ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு மேனா இருந்தா, அவங்களோட பிரேக் டைம் அப்போலாம் வேற ஏதாவது பண்ணலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நமக்கு அடிக்கடி கால் பண்ணி, "என்ன பண்ற? ஏது பண்ற? சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டு நம்ம கூட பேசுறது இருக்குல்ல. சின்ன சின்ன அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன ஜோக் சொல்லி நம்மள சிரிக்க வைக்கிறது. அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன கதைகள் சொல்லி நம்மள சிரிக்க வைக்கிறதுன்னு இருக்குதுல்ல.
நம்ம திடீர்னு ஒரு ஃபெஸ்டிவல், நம்ம ஒரு புடவ கட்டுறோம். அப்படின்றப்போ, நம்ம புடவையோட அந்த மடிப்ப சரி செஞ்சு விடுறது இருக்குல்ல. சரி, இப்போ நம்ப அவங்க கூட பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து வேற யார்ட்டயோ பேசிட்டு இருக்காங்க. "யார்ட்ட பேசிட்டு இருந்த? இவ்வளோ நேரம்? இவ்வளோ நேரம் பிஸின்னு வந்துச்சு. வேற யார்ட்டயோ பேசிட்டு இருந்தேன்னு வந்துச்சு. யார்கிட்ட பேசிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்குறப்போ, நான் வந்து என் அம்மா கூட பேசிட்டு இருந்தேன். இல்ல என் அப்பா கூட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து ப்ரூஃப் பண்ண நம்ம ப்ரூஃபே கேட்கலனா கூட அவங்க, "நான் உனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுறேன்" அப்படின்னு அவங்களே முன் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதுன்னு இருக்குதுல்ல. இந்த மாரி கிரீன் ஃபாரஸ்ட்டா யாராவது உங்க லைஃப்ல இருக்காங்களா? மேபி அது ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல காதலனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒருத்தங்க உங்க லைஃப்ல இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி, "என்னோட லைஃப்ல இருக்க மிகப்பெரிய கிரீன் ஃபாரஸ்ட்டே நீ தான். நீ தான் செல்லம். என்னோட லைஃப்ல இருக்க மிகப்பெரிய கிரீன் ஃபாரஸ்ட் நீ தான்" அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க. தென் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பெர்சன குடுத்துருக்கு. ஸோ, யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நெறைய கற்பனைகளா சொன்னேன். இதில வந்து இந்த ஆடியோ வந்து ரொம்ப ஏஜ்டு பெர்சன் கூட கேட்கலாம். இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுது? காதலிக்கிறது என்ன சரியா? அப்படின்றதெல்லாம் கேட்கலாம். 2 மனசு ஒத்து போகுது அப்படின்றப்போ, காதல் எப்படி தவறாகும்? அந்த காதலிச்சவனையே கரம் பிடிக்கும் அப்படின்றப்போ, அந்த காதல் எப்படி தவறாகும்? ஸோ, காதலி காதலை எப்பவுமே ஆதரிக்க தான் செய்யணும். அத அழிக்க நினைக்கக்கூடாது. இந்த உலகமே காதல்னால தான் இயங்கிட்டுருக்கு. ரொம்ப டாக்ஸிக்கான பெர்சன், ஒரு டாக்ஸிசிட்டி அவங்களால எதுவுமே பண்ணவே முடியாது லைஃப்ல. அவங்க வந்து உங்களோட உங்களோட பொண்ணோ, உங்க தங்கச்சியோ உங்களோட வாழ்க்கைய அழிச்சிட்டுருக்காங்க அப்படின்றப்போ, அது காதலா இருக்காது. காதல் எப்பவுமே ஒருத்தங்கள வந்து வாழத்தான் வைக்கும். யாரோட வாழ்க்கையும் அழிக்காது. சரி, ஓகே. உங்க லைஃப்ல இருக்க கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிட்டு, மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவ இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரும்? அதுவும் இல்லாம அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு எப்படி மோட்டிவேட்டா இருக்கும்? ஸோ, எனக்காக ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பண்ணிருவீங்க தானே? பண்ணிருவீங்கன்னு நம்புறேன். டாடா! பை பாய். See you. Take care. Love you. Bye bye.